தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். எடப்பாடி அவர்கள் 2026 தேர்தலில் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறதா இருக்குது? நம்பிக்கையோடு பேசுகிறாரு. தனி பெரும்பான்மைனா யாரோடும் கூட்டணி வைக்காமல் தனியாக நிற்க போகிறாருன்னு அர்த்தம். எனக்கு புரியல. வேறு யாரும் அவருடைய கூட்டணியும் ஒன்றும் இல்லைங்கிறாரு. தனி பெரும்பான்மைனாக அதிமுக தனியாக நின்று, அதாவது அவர் கீழே இருக்கிற தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக, மக்களால் அல்ல, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக தலைவராக இருக்கின்ற பழனிசாமி தனியாக நிற்க போகிறார்னு அர்த்தம். அவர் கூட கூட்டணி யாரும் இல்லைன்னு அர்த்தம். இல்லை, இப்போ வலுவான கூட்டணி கட்சிகள்லாம் புதிய கட்சிகளாக வருது. அது அப்போ கூட்டணி இருந்தாலும் நான் தனியாக ஆட்சி அமைப்பேன்னு சொல்லியிருக்கணும். தனித்தே ஆட்சி அமைப்போன்னாக்கா என்ன அர்த்தம்? இவர்கிட்ட கூட்டணியில் யாரும் இல்லைன்னு அர்த்தம். அந்த அர்த்தமும் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து அந்த அர்த்தமும் இருக்குதுல்ல. கூட்டணியே இல்லாமல் தனியாக அவர் நிற்கிறாருன்னு கூட சொல்லலாம். அமித்ஷாவே சொல்லியிருக்காரு, 2026 நாங்கள் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும், பாஜக தலைமையில் அவர் ஆட்சி அமையும்னு சொல்லியிருக்காரு. இவர் இப்போ கூட்டணியில் இருந்துக்கிட்டே நாங்கள் தனி பெரும்பான்மையோட ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எப்படி சார் பார்க்குறது இருக்குது? கூட்டணி விட்டு விலகிற மாதிரியா இல்லை சும்மா ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? அமித்ஷா என்ன பழனிசாமி சொன்னால் விட்டு இப்போ உடனே வந்துடுவார். இப்போ அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா பாஜகலாம் பிச்சை வாங்குற அளவுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காரு. கோயில் பணத்தை அந்த கோயிலில் இருக்கிற பூச்சாரிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு போயிட்டார். அப்போ சங்கியே சொல்ல மாட்டான். இவர் அதை விட பெருசாக போயிட்டுருக்காரு. அந்த அஇஅதிமுகவில் இருக்கிற அந்த தீய மாத்திரை எடுத்துட்டாருன்னா போதும். மற்றபடி பேர்லாம் கிடையாது. அகில இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகம்னு வைக்கணும். அந்த திராவிடத்தை எடுத்துட்டாருன்னா பெட்டராக இருக்கும். அவர்கிட்ட வேண்டுகோள். குழி தோண்டி போயிச்சிட்டிங்க. அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாத்தையும் குழி தோண்டி போச்சு, எல்லாம் மூடி தள்ளிட்டீங்க. இன்னத்துக்கு அந்த திராவிடங்கிற பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அகில இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கோங்க. அதுதான் இன்றைக்கி அவருக்கு பொருத்தமாக இருக்கும். இதெல்லாம் சும்மா அப்படி ஒரு ஸ்டண்ட்டு. செய்திகள் வேணுமில்ல, இல்லாட்டி போனால் நீங்கள் கேட்பீங்களா அந்த கேள்வியை? இதை சொன்னார். கோயில் பணத்தை கோயிலுக்கு தான் உபயோகப்படுத்தணுங்கிற யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை சொன்னார். சேக்கிழா கம்பராமாயணத்தை கம்பர் எழுதுனது தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இவர் ஒருத்தர் தான் தெரிஞ்சது, கம்பர் எழுதலை, சேக்கரார் எழுதுனது. அந்த மாதிரி பல அரிய உண்மைகளை அவர் சொல்கிறாரு. கோயில் பணத்தை கோயிலுக்கு தான் செலவு பண்ணுங்கிறாரு. கோயிலில் யாருக்கு செலவு பண்ணுவேன்னு கேட்டாக்க பதில் இல்லை. அங்கே இருக்கிற அர்ச்சகம் எடுத்துகிட்டு போகணுங்கிறத நியாயப்படுத்துகிறார். இப்போ நீங்கள் சொன்னோன்னு தான் சார் ஒரு ஞாபகம் வருது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. நீங்கள் கோயில் பணத்தை எடுத்து கல்லூரியை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே உதயநிதி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. கள்ள கூட்டணியை வச்சுட்டு இப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் உறுதுணையாக போயிட்டுருக்காரு. அண்ணா பேரில் கட்சியை வச்சுக்கிட்டு இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு பின்னாடி சுற்றுறாரு. அவர் ஒரு தலைமை பண்பில் அவர் பேசலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், இது எப்படி பார்க்குறதா? அதை எதிர்கட்சிங்க ஒரு சொல்கிறாரு. அதுக்கு அது அப்படி தான் சொல்லுவாங்க. அண்ணாவுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த அண்ணா திமுகங்கிறது, அந்த அண்ணாங்கிறது யாருமே அவங்களுக்கு தெரியாது. அதை தான் நான் சொல்கிறேன்னு. அந்த அண்ணாங்கிறதை எடுத்துகிட்டு திராவிடத்தை எடுத்துட்டாக்கா அகில இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகம் தான். அது எல்லாம் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஏதோ ஒரு சி.வி. சண்முகம் போன்ற ஜாதி தலைவர்கள் கூட்டத்தை சேர்த்து அவரை கூட்டு போகிறாங்க. போயிட்டுருக்காரு, போகட்டும். ஏதோ ஒருபடியாக பண்ணார்னா பரவாயில்ல. கொள்கையிலேருந்து ஒரு கொள்கைங்கிறதெல்லாம் அவருக்கு இருந்ததா எனக்கு ஞாபகமே இல்லை. பாரதியார் பாட்டு இருக்குதுங்க. அன்ன சத்திரம் 1000 நாட்டல் இவை யாவனும் கோடி பெறும் அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னாரு. கோயில் கட்டுறதை விட ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் இது எல்லாத்த விட பல கோடி பெறும்னு பாரதியார் பாடியிருக்காரு. இந்த மாதிரி இப்போ 1920 பாரதி பாடின பாட்டை அந்த அளவுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வச்சுக்கிட்டு இருந்த காலத்தை ஊரில் கோயில் பணத்தை கல்லூரிக்கு கட்டக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு ஆள் பேசுகிறாருன்னா யார் அவரெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க? எவ்வளோ அவுடேட்டடாக இருக்கார், எவ்வளோ அடிப்படை ஞானமே இல்லாமல் இருக்கார். இவரை வச்சுக்கிட்டு எப்படி அரசியல் ஓடும்? எந்த தோட்டம் என்னத்தை பேசுவான்? எடப்பாடி தான் கோயில் பணிகளுக்காக வச்சுக்கலாம்ல, கோயிலை மேம்படுத்த பாரதியார் சொல்கிறாரு. கோயிலை இதுக்கு மேலே என்ன மேம்படுத்த போகிற? எந்த கோயில் இடிஞ்சிக்கிட்டு இருக்குது சொல்லுங்களேன். அன்னதானம் போடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை தான் சொல்கிறாரு. அன்னதானம் போடலாம், இதெல்லாம் பண்ணலாம், படிக்க வைக்காதாங்கிறாரு. அங்கே பழையபடி போகிறாரு. அன்னதானம் யார் போடுவா? அந்த கோயிலில் இருக்கிற கோசாலைன்னு வச்சு மாட்டை வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. ஒவ்வொரு கோயிலும் ஒரு கல்வெட்டு இருக்குதுங்க. அந்த கோயிலுக்குன்னு நிலங்கள் இருக்குது.
அந்த நிலங்களில் வர்ற வருமானத்தை எதுக்கு பயன்படுத்தணுன்னு இருக்குது. அதுக்கு பயன்படுத்துகிறோமா நம்ம? அது அவருக்கு தெரியாது. ஏன்னா பழனிசாமிகிட்ட சொல்கிறதெல்லாம் அர்த்தமில்லை, அவருக்கு தெரியாது. கிருஷ்ணதேவராயன் வந்து தங்கமும் வைடூரியத்தையும் திருப்பதி கோயிலுக்கு கொடுத்தான். இன்றைக்கி அது பித்தளையும் ஈயமும் தகரமும் மாறி போச்சு, எடுத்துகிட்டு போயிட்டானு. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து அஞ்சையா காலத்தில் திருப்பதி கோயிலில் வர வருமானத்தில் வந்து இப்போ வெங்கடாச்சலா யூனிவர்சிட்டி கட்டி ஆகணும், மருத்துவமனை கட்டி ஆகணும். அந்த படத்தை எடுத்து கம்ப்ளீட்டாக திருப்பதி நகரத்தை முன்னேற்றத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே தான் பழனி கோயிலில் வர்ற பணத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1920களிலேயே அது வந்துருச்சுங்க. இந்து அறநிலையத்துறைன்னு தான் வச்சாங்க. இந்து சமய அறநிலையத்துறைன்னு வச்சது வந்து யார் வச்சா தெரியுமில்ல? ஆனால் ஆட்சி புரிஞ்சவர்கள் யார் தெரியுமா? உங்களாட்டம் என்னாட்டம் அன்னாட ஆட்சி இல்லை. பொப்பிலி ராஜா, விஜயநகர ராஜா, வெங்கடகிரி ராஜா, பனகல் ராஜா, இந்த ராஜாக்கள் வந்து கோயில் சொத்தை இந்த 3% கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்கா. அந்த கோயில் சொத்து வந்து மக்களுக்கு பயன்படணும்னு சொல்லி தான் இந்து அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறைன்னு வச்சாங்க. உடனே கிறிஸ்தவர்களுக்கு எப்பயாண்டுவீங்க, கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே அதை செஞ்சு தான் அவங்க உள்ளே வந்தாங்க. நான் படித்த பள்ளி லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூல், கத்தோலிக்க பாதிரிமார்களால் நடத்தப்படுகிறது. என்னுடைய சகோதரிகள் படித்த பள்ளி சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூல், கத்தோலிக்க கன்னிமார்களால் நடத்தப்படுவது. பக்கத்தில் ஒரு அனாதாசிரமம், மருத்துவமனை, கத்தோலிக்கர்கள். ப்ராட்டஸ்டன்ட் லண்டன் மிஷன் ஹை ஸ்கூல், மருத்துவமனை. வர்ற காசெல்லாம் அதுக்கு போகுது. சென்னையில் பார்த்திங்கன்னா மதரசாவில் வர்றது, காயிதே மில்லத் கல்லூரி இருக்குது, உள்ளே இருக்கிற மதரசா பள்ளி கூட அந்த மசூதியில் வர்ற காசு, நியூ காலேஜ் மசூதியில் வர்ற காசு, அதுக்கு பக்கத்துலேயே பெண்கள் கல்லூரி வகுப்புகள் இருக்குது, அது மசூதியில் வர்ற காசு. அவங்கெல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. காசை மாத்திரை எடுத்து இந்த 3% கொடுன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ சாமர்த்தியம்! தில்லைவாழ இறந்தாங்க அந்தணர்கள். சிதம்பரம் கோயிலுக்கு எத்தனை கோடி வருது, அது எங்கே போகுதுன்னு யாருக்கு தெரியாது. அந்த அந்தணர்கள் 500 பேர் அந்த காசை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குலோத்துங்க சோழனால் வேகப்பட்ட அந்த தங்க கூரையில் கூரை தான் இருக்குது, தங்கம் இல்லைங்கிறாங்க. கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க, இந்த பணம் பூரா மக்களுக்கு பயன்படாமல் இவனுக்கு அடிச்சுக்கிட்டு போகிறாங்க, 500 குடும்பம் சாப்பிடுதுன்னு கோர்ட்டில் வழக்கு போட்டால் அங்கே ஒரு நீதிபதி அவங்க ஆள் உட்காந்துருந்தார், அவங்களுக்கு தான் அது சொந்தம்ட்டார். இன்றைக்கி வரல அதில் ஒன்றும் பண்ண முடியலையே. பக்கத்துலேயே அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது, அதை வந்து தனியார் நடத்துகிறாங்க, தனியார் கொடுத்த காசு. சிதம்பரம் கோயில் இருக்கிற படிக்கக்கூடாதுங்கிறாருங்க பழனிசாமி. அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஐயர்களுக்கு அந்த காசு கொடுத்துரு, 3% கொடுங்கிறார். எதுக்கு சார் படிக்கக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறேன்? படித்தா புத்தி வந்துடும். புத்தி வந்தால் ஒன்றும் அடையாளம் தெரிஞ்சு போகும். அறியாமையை பயன்படுத்தானுங்களே இவங்கெல்லாம் வர்றது. அரசியலுக்கு அடிப்படையாக அறியாமை தானே. படித்தா வந்து புத்தி வந்துடும்ன்றது தான் கேள்வி. ஒரு படத்தில் எம்ஆர் ராதா ரத்த கண்ணீர் படத்தில் தொழுநோயாளியாக வருவார். ஒரு திண்ணையில் உட்காந்துருப்பார் தொழுநோயாளியாக. இன்னொரு ஆள் அந்த பக்கத்து சைடில் உட்காந்துருப்பான். இவர் சும்மா இருக்காமல் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன்னு பாடுவார். அந்த ஆள் இப்படி பார்த்துட்டு, ஏண்டா அந்த கோவிந்தம் வியாதியை தீர்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்பா. அப்படி உடனே எம்ஆர் ராதா புத்தி வந்துருச்சுடா எங்கள் அப்பனுக்கு, பகுத்தறிவு பேசுகிறான். கேள்வி கேட்டாவே போச்சு. இதெல்லாம் வந்து அந்த 1920களிலே இந்த கோயிலில் இருக்கிற காசு கொள்ளடிக்கிறத வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. எல்லா மதமும் வந்து அந்த பணத்தை வந்து மக்கள் சேவைக்கு தான் பயன்படுத்து. அதனால தான் கிறிஸ்தவம் வளருது, இது இஸ்லாம் வளருது, மற்ற மதங்கள்லாம் வளருது. உன்னை விட்டு ஏன் போகிறான், மதம் மாறிட்டு போகிறான்? எவனாவது இந்து மதத்தை இது கிறிஸ்தவம் வந்து இந்துவாக மாறி இருக்கானா சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு முஸ்லீம் வந்து இந்துவாக மாறி இருக்கானா சொல்லுங்க பார்க்கலாம்? இல்லை சார். ஆளுங்க தானே வெளியே போகிறான். ஏன் கோயிலில் இருக்கிற காசெல்லாம் நீ அடிச்சுக்கிட்டு இருக்கிற? இவன் போடுற உண்டியில் இவன் போட்ட காசை நீ எடுத்துக்கிட்டு போகிற, வயிற்றில் அடிக்கிற. ஏன் கோயிலுக்குள்ளே இருப்பானு என்னை கும்பிட விட மாட்டேங்கிற? பழனிசாமி வக்காலத்து வாங்குறாரு, கரெக்டு தாங்கிறார். எங்கே போகிறாரு பாருங்க. மோடி ஒரு ராமர் கோயில் கட்டி போயிட்டுருக்காருனாக்கா இவர் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போகிறார். அவராவது வில்லம்புக்கு போயிட்டுருக்காரு, இவர் கற்கால ஆயுதங்களுக்கே போய்ட்டு பின்னோக்கி போகிறார்.
சங்கிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்போ 2026 தேர்தலில் வந்து புதிய கட்சியெல்லாம் புதிய வலுவான கட்சிகள்லாம் கூட்டணி அமையும், இதனால் 2026 தேர்தல் மாபெரும் வெற்றி அடையும், இதில் கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யாரை சார் குறிப்பிடுறாரு? புதிய கட்சினா யாரை குறிப்பிடுறாரு இப்போது? ஏன்னா விஜய் தான் குறிப்பிட முடியும். ஏன்னா விஜய் வந்து திமுக பாஜக என்னுடைய விரோதின்னு சொல்லிட்டு அதிமுகங்கிற பேரே அவர் உபயோகப்படுத்தலை. ஆக அவங்க 2 பேரும் கூட்டணியாக இருக்காங்கன்னு தெரியுது. அமித்ஷா கூட்டணியில் அவங்க எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜயே சொல்லியிருக்காருல்ல சார், பாஜக கூட கூட்டணி வச்சு எந்த கட்சியும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோன்னு அப்படி சொல்லியிருக்காருல்ல சார். அதை அதிமுக விட்டார்ல, அதிமுக பேரை சொல்லலையே அவர். அதனால் அதிமுகவோட தான் அவர் கூட்டணியில் இருக்கார். அது பாஜக விந்தியமலைக்கு கீழே பாஜகவுக்கு எதிர்ப்பு தான் இந்த விந்தியமலை கீழே. அதனால் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பூரா எதிர்கட்சிகளுக்கு போது அதை தடுக்கிறதுக்கு தான் தமிழ்நாட்டில் வந்து விஜயும் பழனிசாமியும் வச்சுருக்காங்க. திமுக அத்தனை ஓட்டும் போகக்கூடாது, அந்த தைரியத்தில் தான் அவங்க வந்து 40க்கு 40 ஜெயிப்போம், 200க்கு 200 ஜெயிப்போம்னு சொல்கிறதெல்லாம். இதெல்லாம் எதுக்காகன்னா வாக்கேந்திரத்தை வச்சு அவங்க ஜெயிக்க போகிறாங்க, ஜெயிக்கிறதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்க போகிறாங்க. விஜய் வந்து சேர்ந்ததனால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டது, பழனிசாமி எங்களோட சேர்ந்ததனால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டது, அதனால் திமுக தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு நியாயப்படுத்துறதுக்காக இது. ஏன்னா தேர்தலை நீங்கள் வந்து ஓவராக டேம்பர் பண்ணிங்கன்னா உலக அளவில் உங்களுக்கு எதிர்ப்பு வரும். இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து யாரும் ஜனநாயக நாட்டுன்னு ஏற்றுக்கிறது இல்லையே, ஏன்னா மிலிட்ரி கையில் இருக்குது, சர்வாதிகார நாட்டுன்னு தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இது. எமர்ஜென்சி எப்படி போச்சு தெரியுமில்ல, எலெக்ஷனே நடத்தாமல் அந்த உட்காந்துட்டு இருந்தது. நடத்த அப்போ 76 என்ன நினச்சாங்கன்னா இனிமேல் எலெக்ஷன் கிடையாதுன்னு தான் நினச்சாங்க. ஃபெர்னாண்டோ அந்த மாதிரி தப்பு பண்ணிச்சு. ஃபெர்னாண்டஸுங்கிற ஒரு தலைவர் உள்ள இது பண்ணி அந்த ஆளை சித்திரவதை பண்ணிச்சு. அந்த தலைவரை தலைகளவெல்லாம் கட்டி தொங்க விட்டாங்க, அவ்வளோ சித்திரவதை பண்ணாங்க. அவர் வந்து அகில உலக துறைமுக தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர். அவர் துறைமுக தொழிலாளர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா ஹார்பர்லேயும் இந்திய கப்பல்களை உள்ள விடாதேன்ட்டான். கப்பல் நீங்கள் நம்ம வச்சுருப்போம் இல்லை, அம்பானி அதானி தானே வச்சுருப்பாங்க. வயிற்றில் அடிச்சது உன்னை ஆட்சியில் உட்கார வச்சு பிரதம மந்திரியாருனாக்கா எங்கள் வயிற்றில் அடிச்சு முடியும், முதல்ல மரியாதை எமர்ஜென்சி எடு, ஃபெர்னாண்டஸை விடுன்னாங்க. பல லட்சக்கணக்கான கோடி லாஸு. ஒரு துறைமுகத்துக்குள்ளார கப்பல் போக முடியல, வேறு வழி இல்லை, எமர்ஜென்சி லிஃப்ட் அடித்து எலெக்ஷன் நடத்திடுச்சு. என்றைக்கு வேணாலும் இவங்களுக்கு அது வரலாம். இன்றைக்கே வந்து அவங்க கட்சியில் தகராறு வந்துருச்சு, 75 வயசானவங்களாம் வெளியே போகணுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மோடிக்கு 75 ஆகிடுச்சு, செப்டம்பர் 75. அவர் அதனால தான் நாக்பூரில் போய் இது பண்ணார், என்ன வெளியே அமைச்சிடாதீங்கன்னு கேட்கறதுக்கு போனார். இப்போ மோகன் பகவத் நேற்று சொல்கிறாரு, மோகன் பகவத்துக்கு 75, ஆர்எஸ்எஸ் தலைவர், உனக்கு எப்படியாவது எக்ஸ்டென்ஷன் வாங்கினா எனக்கு சேர்த்து வாங்கிட்டேன்னு கேட்குறாரு. 2 பேரும் தொங்கலில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்கள நம்பிக்கிட்டு வந்து விஜயும் பழனிசாமி இருந்தால் என்ன ஆகுறது? இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்கு தெரியுமாங்கிறது சங்கடம் தெரியாது. ஏன்னா அவங்க கம்பெனி நடத்துகிறாங்க, அரசியல் நடத்துகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி வலுவான ஆட்சி அமைன்னு சொன்னதுக்கு உதயநிதி ஒரு பதில் கொடுத்துருக்காரு. அதிமுகவில் ஒரு வலுவான கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதுக்கு எடப்பாடி வந்து இன்னொரு பதில் சொல்லியிருக்காரு, எங்கள் கூட்டணியெல்லாம் வலுவாக தான் இருக்குது, உங்கள் கூட்டணியில் தான் நிறைய பிரிவுலாம் இருக்குது, முதல்ல உங்கள் கூட்டணியை சரி பண்ண பாருங்கன்னு சொல்கிறாரு. சார் இது எப்படி சார் பார்க்குறதா இருக்குது? ஒரு கேள்விதான். எடப்பாடி கூட இருக்கிற கூட்டணியில் யார் இருக்காங்கிறத அவர் தெளிவுபடுத்தணும். இவங்க உதயநிதி வந்து தான் கட்சியில் இருக்கிற கூட்டணியில் இருக்குமாங்கிறத வந்து உறுதிப்படுத்தணும். இது 2 வந்து கேள்வி மக்கள் மத்தியிலே இருக்குது. இல்லை, அவர் வந்து உங்கள் கூட்டணி முதல்ல சரி பண்ண பாருங்கள், அப்புறம் எங்களை சொல்லுங்க. நியாயமான அதே தான் இவருக்கும். முதல்ல உங்கள் கூட்டணியில் யார் இருக்காங்கிறது முதல்ல உறுதிப்படுத்துங்கிறது தான். அவங்கக்கிட்ட அது இருக்கிறவங்க விலகிறாங்க, உங்கள்கிட்ட யாராவது இருக்காங்களாங்கிறதான் கேள்வி. இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் தான் அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு ஒழிய என்டிஏ கூட்டணியில் யார் இருக்காங்கன்னு எதுவும் இல்லை. அவரே சொல்ல, அவருக்கே தெரியல யார் இருக்கான்னு. அப்படி இருக்கும்போது அவருக்கு கீழே வேலை பார்க்குற பழனிசாமிக்கு எப்படி தெரியும்? அமித்ஷாவுக்கே தெரியாத விஷயம் பழனிசாமிக்கு எப்படி தெரியும்? 2026 தேர்தலில் பெரிய திருப்பு முனையாக நாங்கள் வருவோம். ஸ்டாலின் இந்த 4 ஆண்டு முடிய போகிற இந்த ஆட்சியில் நிறைய மணல் கொள்ளைகள், நிறைய ஊழலெல்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. இது மக்களுக்கே தெரியும், மக்களே சரியான பதிலடி கொடுப்பாங்க 2026 தேர்தலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறது? எடப்பாடி சொல்லி அதெல்லாம் சொல்லணும், அதை தான் எதிர்கட்சி சொல்லணும். அவங்களுடைய தவறுகளை சொல்லி நீங்கள் ஓட்டு கேளுங்க, யார் வேணாங்கிற?
அது தப்பு இல்லையே, எதிர்கட்சியினுடைய வேலையே அது தானே. உங்களுடைய ஆட்சியில் நடக்கிற தவறுகளை அவங்க சொல்கிறாங்க, அது அவங்களுக்கு இருக்கிற உரிமை, அதில் என்ன தப்பு இருக்குது? மணல் கொள்ளைன்னு வரும்போது நீ யோசிச்சு பேசுங்கிறது தான் இது. ஏன்னா உன் கட்சியில் எத்தனை பேர் மணல் கொள்ளையில் பங்கு தர்றாங்க? டாஸ்மாக் எங்க வந்தது? மதுவுக்கு ஏலம் விடுறாங்க, மது கடைகளை ஏலம் விடுறாங்க. எல்லா கட்சிக்காரனும் ஒன்றா சேர்ந்தான். அடையார் இது பாரா 50,000க்கு மேலே எடுக்காத, 50,000 இவனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. யார் ஃபிக்ஸ் பண்ணது? இந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து, மது வியாபாரிகள் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அடையார் பார் வந்து 50,000, வேறு ஏதாவது விலை இருக்குது 50,000. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. இந்த இடத்துல நீ வச்சுக்க, அந்த இடத்துல நான் வச்சுக்கான்னு எல்லா கட்சிக்காரரும் ஒன்றா சேர்ந்துட்டான். அப்புறம் தான் அந்தம்மா பார்த்துச்சு, ஓஹோ இவனுக்கு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இவனுக்கு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் பாரதி இவனுக்கு வச்சதான் வேலை. டாஸ்மாக்னு கடையை ஓப்பன் பண்ணிடுச்சு, கவர்மெண்ட்டை நடத்திருந்துச்சு. இப்போ அவனுக்கு கதையெல்லாம் கதையெல்லாம் போச்சு. இந்த மாதிரி விஷயத்தில் எல்லா கட்சிக்காரனும் ஒன்றா சேருவான். மணல் கொள்ளை இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஒன்றா சேருவான். அதனால் ஜாக்கிரதையாயிரு. கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது வீராவசமாக ஊழலை ஒழிப்பேன், நியாயமாக நடப்பேன்னாரு. அப்போ ஒரு சேட்டலைட் டிவியில் என்னை கூப்பிட்டாங்க. கட்சி வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா எப்படின்னாங்க, அவன் வர்றதே பணத்தை செலவு பண்ணிட்டு வர்றதே வந்து ஊழல் பண்ணி சம்பாதிக்கலான்னு வர்றான். அவன்கிட்ட ஊழல் ஒழிப்பானா எவன் வந்து கட்சியில் சேருவான்? அதான் அவர் கட்சி. ஊழல் ஒழிப்பானா உங்ககிட்ட வரதுல எனக்கு என்ன அர்த்தம் இருக்குது? நான் அதுக்காக வர்றேன். என்னத்து கூட ஒரு டாக்ஸி டிரைவர் போயிட்டு இருந்தேன். இந்த கவர்மெண்ட்டு மாறினா தான் சார் உருப்படி ஆகும்னார் அவர். வெரி குட்டுங்க. இந்த கவர்மெண்ட்டு எப்படி எதனால் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு, தப்பு இல்லை அப்படின்னு. ஆமான்றார். ஓட்டுக்கு எவ்வளோ காசு வாங்கினீங்கன்னு பேசாமல் வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டேன். ஊழலுக்கு காரணம் நீ காசு கேட்குற, செலவு பண்ணி ஓட்டை விற்றுவிட்ட, அப்புறம் நீ போய் ஊழல்னு பேசினா எப்படி இருக்கும்? எல்லாரும் ஊழலை ஒழிப்பேன்னு தாங்க வந்தாங்க. திமுககாரன் ஊழல்னாங்க. ஊழல் நம்பர் 1 குற்றவாளின்னு கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போய் சேர்த்தது ஜெயலலிதா தான், இவருடைய தலைவி தான். இந்தியாவிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போய் A1 குற்றவாளிங்கிற பேரோட போய் சேர்த்தது அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை. சர்க்காரே கமிஷன் போட்டிங்க, 2G வழக்கு போட்டிங்க, என்னாச்சு? அவங்க யாரும் உள்ளே போகலையே. போனாங்க, அந்த ஜட்ஜே சொல்லிட்டாரு 2G வழக்கு போடுற ஒருத்தரும் வரமாட்டேங்கிறான்ட்டு போயிட்டாங்க. அதே சமயத்தில் முதலாக ஊழல் குற்றச்சாட்டில் பதவி இழந்து டிஸ்மிஸ் ஆன முதல் ஆள் இந்தியாவில் கோபால்சாமி ஐயங்கார், காங்கிரஸ் கவர்மெண்ட் முதல் ஆள். அதுக்கு அடுத்து அப்படி உலக புகழ் பெற்ற முந்திரா ஊழல் வழக்கில் மந்திரி சபையிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர் TT கிருஷ்ணமாச்சாரி. பிரதம மந்திரியாக இருந்து ஊழல் வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் நின்றவர் நரசிம்ம ராவ். யார் இதில் திராவிட இயக்கம்? ஊழல் குற்றச்சாட்டில் A1 குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு சென்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா ஐயங்கார். யார் இதில் திராவிட இயக்கம்? இதை ஒழிக்கணும்னா உங்களை தான் ஒழிக்கணும். வரலாறு இதுதான். இதெல்லாம் உனக்கு தெரியாது. ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னால் உன் கட்சிக்கு எவனும் வரமாட்டான். இன்றைக்கி உனக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடிச்ச விழுப்புரத்தில் இது எப்படி வந்தது? உன்னை பார்க்கறதுக்காக வந்துச்சு. சொல்ல பார்க்கலாம், உன் மனசாட்சி வச்சு சொல்ல பார்க்கலாம். உன்னை பார்க்கறதுக்காக வந்துச்சு. இப்போவும் சேலஞ்சு பண்ணுறேன். ஸ்டாலின் ஒரு பக்கம் நடக்கட்டும் ஒரு ரோட்டில், இவர் அதே ரோட்டில் இன்னொரு பக்கம் நடக்கட்டும், யார் பின்னாடி கூட்டம் போகுதுன்னு பாருங்க. ஏன் சார் எடப்பாடி பண்ணிட்டு போக மாட்டேங்கிறீங்க? அவர் யாருக்கும் தெரியாதுங்க. மீடியாக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு பற்றியில் தெரியாது. இப்போ பிரச்சாரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காருல்ல சார்? அதான் இப்போ நீங்கள்லாம் தூக்கி விட்டு இது பண்ண தான் உண்டு. இப்போ என்ன எவ்வளோ தூக்கி விட்றீங்க? எத்தனை பேர் கட்சி பின்னாடி வந்துட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வர எனக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது, நானே பார்க்குறேன். இல்லை பாரு, ஓவராக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. பார்க்குறேன். என்னை நீங்கள் தலைவன் ஆக்கிட முடியாது. அறிமுகம் தான் நீங்கள் கொடுக்க முடியும். மீடியா அறிமுகம் தான் கொடுக்க முடியும். நான் தான் சொல்கிறேனே, சினிமாவாகட்டும் அரசியலாகட்டும், தலைவருடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் தான் கொடுக்க முடியும். நீடிச்சு நிற்கணும்னா நீங்கள் சொந்த திறமையெல்லாம் வர முடியாது. இப்போ 2026 தேர்தலில் இப்போ சப்போஸ் விஜய் கூட்டணி வச்சா அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அப்படி தான் நீங்களாம் சொல்கிறீங்க.
அந்த நம்பிக்கையில் அவங்க நிற்கட்டும், அவ்வளோதான் சொல்ல முடியும். நாம ஏன் திருவாய் மாநாடு 3 தேர்தல் அவர் நிற்கவே இல்லை. பழனிசாமி புறக்கணிக்கிறேன்னு தேர்தலே நிற்காமல் போயிட்டார். அதுக்கு முன்னாடி 10 எலெக்ஷனில் தோத்தார். 10 தோல்வி பழனிசாமி, 3 எலெக்ஷன் நிற்காமையே கட்சியவே கலைச்சி விட்டார். இன்றைக்கி வந்து எலெக்ஷன்னாக்கா என்னான்னு கூட தெரியாத ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து வெற்றி வாய்ப்பு எப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு தான் அனுபவம் இருக்கும். மக்களுங்கிற இது இருக்கிறது அடையாளமே தெரியல எங்களுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சொல்லுங்கள். இப்போ அதுக்காக முன்னெடுத்திருக்காருல்ல சார் விஜய் வந்து இப்போ நிறைய கூட்டமெல்லாம் போடுறாரு. உங்களுடைய நம்பிக்கை நான் ஏன் வீணாக்கணும்? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவங்க வருவாங்கன்னா அதை சொல்லுங்கள், அவங்க வெற்றி அடைவாங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஏன் எனக்கு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்குது இல்லை, ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? தேவையே இல்லையா? அவங்க தான் வெற்றி பெற்றுவிடுவாங்க. என்னத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? விட்டுருக்கல. எந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அவங்க 2 பேரும் சேர்ந்தா அவளை ஒளிஞ்சது அழிஞ்சது அப்படின்றீங்க. இவ்வளோதான் மக்கள் நல்லா கூட்டணி வச்சிங்க. போன எலெக்ஷன் நீங்கள் போடாத ஆட்டம். அதனுடைய விளைவு விஜயகாந்துக்கு ஒரு தலைவர் செத்து போனது தான் மிச்சம். கட்சி காலியானது தான் மிச்சம். அவரே தோத்தார். இப்போ அடுத்து அப்படி இந்த ஆள் பிடிச்சிருக்கு. விஜயகாந்த் போயிருக்க, இப்போ விஜய் பிடிச்சிருக்கீங்க. பார்க்கலாம் என்ன பார்ப்போம். எந்த கூட்டணி சார் வலுவான கூட்டணி நினைக்கிறேன்? யாருமே வலுவான கூட்டணி இல்லை. அமித்ஷா வச்சிருக்கிறது தான் வலுவான கூட்டணி. அவர் தேர்தல் ஆணையரோட கூட்டணி வச்சிருக்கார். ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே பாயிண்ட் தாங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் ஒரே பாயிண்ட் தான். தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜக இந்தியாவில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது. தேர்தல் நேர்மையாக நடந்தால். இன்றைக்கி இருக்கிற நிலைமை இருந்ததுன்னா பாஜக எதிர்க்கிற கட்சிகள் எதுவும் ஒரு இடத்தில் கூட ஜெயிக்காது. சிம் கார்டு இப்படி எடுத்துகிட்டு இப்படி மாட்டினா முடிஞ்சு போச்சு தேர்தல். என்னங்க வாக்கியந்திரமை எதுக்காக வைக்கிறீங்க? ஓட்டு போட யார் நீங்கள் நிற்கிறீங்க, உங்களுக்கு ஓட்டு விழுவுது. உங்கள் பேர் என்ன? பேர் லக்ஷ்மிபதி பாலு. லக்ஷ்மிபதிக்கு 10 ஓட்டு, காந்தராஜ் 8 ஓட்டு. போட நம்பர் வந்துக்கிட்டே இருக்குங்க. எவ்வளோ இது இப்போ வண்டியில் கார் ஓட்டிகிட்டு போது ஃபியூவல் எவ்வளோ இருக்குது காட்டுது இல்லை. ஆஃப் டேங்க் இருக்குது, கால் டேங்க். அது மாதிரி போட வந்து நம்பர் எவ்வளோ ஓட்டு போலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே டிக்ளேர் பண்ணலாம் ரிசல்ட்டை. என்ன பண்ணுறீங்க? 3 அடுக்கு பாதுகாப்பு வாக்கு இயந்திரங்களால் பத்திரமாக எடுத்து கொண்டு போய் வைக்கப்பட்டு விட்டது. புரியலையே. வாக்கந்திரத்தை அப்போ எதுக்கு யூஸ் பண்ணுற? எடுத்து அத்தனை பூத்தில் இருக்கிற வாக்கேந்திரத்தில் ஒரு டோட்டல் ஓட்டு இந்த வேட்பாளர்களோ இந்த வேட்பாளர்கள் உடனே இருக்குது. அது அப்படியே கூட்டி போட்டு சாயந்தரம் ராத்திரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலாங்க. 3 நாள் ஆகுது, 1 வாரம் ஆகுது. 3 அடுக்கு பாதுகாப்பு எதுக்கு? அப்போ யாரோ திருட போகிறாங்கன்னு உனக்கு தெரியுது. ஆக 3 அடுக்கு பாதுகாப்பு ஏன் கொடுக்குற? தேர்தல் ஆணையம் ஏன் கொடுக்குது? திருடுறதுக்கு ஆள் இருக்கா, மாற்றுறதுக்கு ஆள் இருக்காங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆக இந்தியாவில் நடக்கிற தேர்தலுங்கிறது ஒரு கேலி குத்து. உலகத்தில் எங்கேயுமே வாக்கேந்திரம் யூஸ் பண்ணல, தெரியுமில்ல, இந்தியாவை தவிர. இதில் வாக்கு சீட்டு தான் 3-4 கண்ட்ரியில் வச்சாங்க, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. வாக்கேந்திரம் யூஸ் பண்ணுற ஒரே நாடு இந்தியா. வசதி இருக்கு. என்ன மாதிரி சில பேர் கத்தி தான் இப்போ வந்து ராகுல் காந்தி சிலதெல்லாம் கேட்குறேன். பாருங்களேன், இப்போ வந்து பீகாரில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? போன முறை வாக்காளர்களாக இருந்தவர்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் இருப்பவர்கள் பல பேர் நேபாளத்தை சேர்ந்தவர்கள், பூட்டானை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தானியர்கள், அயல் நாட்டினர். அவர்களெல்லாம் இப்போது நீக்கி விட்டாங்க. காங்கிரஸ் கேட்குது. போன தடவை பாஜக அந்த வாக்காளர் வச்சு தானே ஜெயிச்சது. எலெக்ஷன் கமிஷன் எங்கேயோ போய் பாத்ரூமில் போய் ஒட்டிக்கிட்டார். ரொம்ப சாமர்த்தியமாக பேசுகிறாராம், கண்டுபிடிச்சிட்டாராம். அதை வச்சு தானே போன தடவை பாஜக ஆட்சிக்கு வந்தது. கேள்விக்கு பதில் என்ன? ஆக பாஜக தேர்தல் ஆணையரோட வலுவான கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதனால் வெற்றி தோல்வியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது. அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கூட்டணியிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கான அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரலைன்னா எதிர்கட்சிகள் என்ன பேசி பிரயோஜனம் இல்லை. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ தனித்தே ஆட்சி அமைக்கணும்னு எடப்பாடி அதை தான் இந்த தைரியத்தில் தானே பேசுகிறாங்க. தனித்தே ஆட்சி அமைக்கணும்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு சார். இப்போ விஜய் கூட்டணி ஒருவேளை விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்களா, இல்லை இது எப்படி சார் பார்க்குறது? அதனால தானே விஜய் வந்து இப்போ அதிமுக விட்டுட்டாரு. அந்த லிஸ்ட்டில் அந்த பேர் இல்லையே.
எங்கள் முதலாளி சொல்லிட்டாருங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடக்குன்னு சொல்லிட்டாருங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அவர் பேச்சுக்கள்லாம் பார்த்திங்கன்னா பறந்து விட்டார். நானே நடத்திக்கிட்டு போவேன் அப்படின்னாரு. இப்போ வந்து அஜித்குமாருக்கு நியாயம் கொடுக்குறார். நிகிதாவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. ஜாக்கிரதையாக இருக்கார். 24 இடத்துக்கும் அவர் வந்து இது கொடுக்கணுங்கிறார். ஆக அஜித்குமாருக்கு மாத்திரம் ஏன் கொடுத்தேன்றாரு. அது கொடுத்தது தப்புங்கிறார். நிகிதாவுக்கு ஆதரவாக இருக்கார். அதை பற்றி பேசவே இல்லை. அஜித்குமாருக்கு மாத்திரம் ஏன் கொடுத்தேன், 24 பேருக்கு கொடுன்னு சொல்லி அஜித்குமார் குடும்பத்துக்கு கொடுத்தது தப்புன்றார். அதன் மூலமாக நிகிதாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். ஆக அந்த பின்னணியில் யார் இருக்காங்கிறது நிகிதா பார்க்க. ஆனால் அந்த நிகிதா அவருடைய படங்கள்லாம் பார்த்தாக்கா யாரோ பெரிய பெரிய ஆளுங்களோடலாம் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்குது, அந்யோன்யமாக இருக்கிறதெல்லாம் இருக்குது. யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆக வாயிலிருந்து வரலையே. ஆக அவர் சொல்ல வேண்டிய வசனத்தை சொல்லிட்டார். அஜித்குமார் காசு கொடுத்தது தப்பு, 24 பேர்த்துக்கு கொடு, நான் போராட்டம் நடத்துவேங்கிறாரு. அஜித்குமார் குடும்பம் தான் கேட்கணும். அது என்ன, நிகிதாவுக்கு ஆதரவாக அவர் இருக்கார். உங்கள் நேரத்துக்கு எங்களோட கருத்தை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார்.